ஹாய் ராமீஸ், வெல்கம் டு சேனல். நம்ம எனக்கு ஷுகாவோட ஒரு டூ ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். டூ ஷர்ட்டோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாயர் மாமி. ஸோ வாங்க வீட்டுக்கு போகலாம். இப்போ ஸ்டார்டிங் ஷுகாவோட இன்ட்ரோ தான். ஷுகா வந்துட்டு ஒரு மாஃபியா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய இடத்துலாம் லீஸ்ட்டுக்கு விட்டுறது, இந்த கந்து வெட்டிக்கு விட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து வயன், ஸோ நீங்கள் வந்து ஒரு லாயர். அதுக்கப்புறம் இது ஒரு குட்டி ட்விஸ்ட் இருக்குது. ஆக்சுவலி டைட்டில்லேயே அந்த ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து லாயர் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஐயராசி பெண்குட்டி, அதாவது ஒரு மாமி. ஓகேவா? உங்களுக்கு அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கா, ஒரு குட்டி தங்கச்சி. ஸோ ஷுகாக்குனா வந்துட்டு யாருமே இல்லை. அதாவது வந்துட்டு அவருக்குனா அவரோட பிஸ்னஸ், அண்ட் தென் அவர் ரொம்ப செல்ஃபிஷ் வேறு. ஸோ அவருக்குனா யாருமே கிடையாது. இப்போ உங்கள் அம்மாண்ணா ஒயன் வேலைக்கு நாடி ஆயிடுத்துரு கிளம்பிட்டியோனோ அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. நீங்கண்ணா இதோம்மா கிளம்பிட்டேன், வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் அப்ஸ்டேர்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மாண்ணா சாதம் வடிச்சிருக்கேன்டி, சாப்பிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம்மா நாடி அடுத்து அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. நீங்கன்னா இப்போ உங்கள் ஸ்கூட்டியில் தான் கிளம்பி போகிறீங்க. இப்போ நேராக நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போகிறீங்க. இப்போ உங்கள் அப்பாண்ணா இப்போ தான் வீட்டுக்குள்ளே வராரு. ஆக்சுவலி அவர் வாக்கிங் போயிட்டு வந்திருப்பாரு. இப்போ நீங்கள் எங்கேன்னு கேட்குறாரு உங்கள் அம்மா கிட்ட. உங்கள் அம்மானா சொல்கிறாங்க, ஏன்னா அவள் சத்த நாளைக்கு முன்னுக்கு தான் கிளம்பி போனா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பாண்ணா சரி நீ ஜலம் கொண்டு வா, எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இப்போ உங்கள் அம்மாண்ணா தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க உங்கள் அப்பா கிட்ட. இப்போ நீங்கண்ணா கோர்ட்டில் தான் இருக்கீங்க. அவங்களோட சீனியர் லாயர் வராங்க, அதாவது உங்களோட ஆப்பனண்ட். நீங்கள் அவங்களுக்கு ஆப்பனண்ட்டாக தான் வாதாட போகிறீங்க. ஆக்சுவலி இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட்டு கேஸ். நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பீங்க, இப்போ தான் ஒரு லாயர் ஆகிருக்கீங்க. ஸோ இதுதான் உங்களை நம்பி வந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ். அதுவும் உங்கள் கிளைண்ட் ரொம்ப ரொம்ப கெஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலி ஆப்போசிட் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வெல்த்தியான பார்ட்டி. உங்களுக்குனா வந்துட்டு பயம்தான், ஆனால் நீங்கள் வெளியே காட்டிக்கல. நீங்கள் தப்பு பண்ணல இல்லையா, நீங்கள் தப்பு பண்ணால் பயப்படுவீங்க, தப்பு பண்ணாட்டி நீங்கள் பயப்படாத கேரக்டர். ஸோ இப்போ நான் கோர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க, ஒரு மாதிரி லாயர் கோட்டெல்லாம் போட்டுட்டு செம்மையாக அப்படியே மாசாக என்ட்ரி ஆகுறீங்க. இப்போ நீங்கள் தான் உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு கூப்பிட்றாங்க கூடல, ஷுகா 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 அப்படின்ற மாதிரி. இப்போ அவர்னா அப்படியே மாசாக அந்த கூண்டில் வந்து நிற்கிறாரு. இப்போ அவர் பார்க்குறீங்க, அப்புறம் உங்களை பார்க்குறாரு. ஒரு மாதிரி கோல்டு இருக்குது, ஒரு மாதிரி அந்த அந்த கிளான்ஸே உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஷிவர் ஆகிடுது. நீங்கன்னா அப்படியே பயத்து வெளி காட்டுக்காத போதன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் என் கட்சிக்காரரை அடிச்சேலா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உங்கள் கட்சிக்காரரை நான் எதுக்குங்க அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அடிச்சேல்னா அவர் சொன்னாலே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் சொன்னார்னா உடனே நீங்கள் நம்பிடுவீங்களா மாமி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கால்னி ஒயன், என் பேர் ஒயன், ஒன்றும் மாமி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர்னா ஓய் மாமி என்ன திமிரா, பாருங்கோ எப்படிலாம் பேசுகிறான்னு பாருங்கோ, உங்கள் முன்னுக்கு எப்படிலாம் பேசுகிறா அப்படின்ற மாதிரி நீங்கன்னா ஜட்ஜ் கிட்ட சின்ன குழந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஷுகானா ஓய் மாமி எனக்கு ஒரு ட்ராமாக்கெல்லாம் டைம் கிடையாது, உனக்கு வேலை இருக்குல்ல, நீக்கும் வேலை இருக்குது புரியுதா, சீக்கிரமாக முடிச்சு விட்டு அனுப்பிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவருக்குலாம் பயமே இல்லை. இப்போ ஜட்ஜ் தான் இந்த மாதிரி பேசுகிறதுக்கெலாம் அவருக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. இப்போ அவர்னா உங்களை பார்த்து மறைச்சிட்ருக்காரு. ஏன் மறைக்கிறேன், நீங்கள் தப்பு செஞ்சேன், அதனால தான் இப்போ இங்கே நிற்கிறேன், அதுக்குன்னு நீங்கள் என்னை மறைப்பீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஓய் மாமி நீ ரொம்ப ஓவராக தாண்டி பண்ணுற, இதை பாருங்கோ, இந்த வாடி பொடிலாம் என்கிட்ட வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. உனக்கு பிடிச்சா என்ன பிடிக்காட்டினா எனக்கும் இங்கே நிற்க பிடிக்கல, எனக்கு நிறைய வேலை இருக்குது புரியுதா, நோக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அதே மாதிரி நேக்கும் நிறைய வேலை இருக்குது புரியுதா, எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறேன். என்ன இப்படி தான் பேசுகிறேன், நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற லாயர்ஸ் மாதிரி இல்லை, நான் ரொம்ப நல்ல லாயர். ஏன் உனக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. கொடுத்தாலே, நல்ல பெரிய சர்டிஃபிகேட்டாக கொடுத்தாலே அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா இங்கே பாரு, நொசன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்ல கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு இது எல்லாமே உங்ககிட்ட அப்படியே சீக்ரெட்டாக தான் பேசியிருக்காரு. இப்போ வந்து ஜட்ஜ்னா ஆர்டர்னு தட்டிகிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு ஷுகா தான் நான் சாரிலாம் கேட்க முடியாது,
அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வாங்கண்ணா ஃபைன் கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர்னா ஃபைன் கட்டுறாரு. அப்படியே முறைச்சிட்டு தான் கட்டிகிட்ருக்காரு. இப்போ நீங்கண்ணா இதை பாருங்கோ, இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறதுலாம் ரொம்ப தப்பு. இது இந்த கடவுளுக்கே அடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கடவுளுக்கு அடுக்குனா என்ன, அடுக்காட்டி என்ன? இதை பாரு, இதுதான் என் தொழில், நான் இப்படி தான் இருப்பேன், புரியுதா? என்னை எவனாலுமே மாற்ற முடியாது. உன்னால் மட்டும் எப்படி மாமி மாற்ற முடியும் அப்படின்னு போய் கேட்குறாரு. இதை பாருங்கோ, இந்த மாமி மாமின்னு கூப்பிட்ற வேலை வச்சுக்காதே. எனக்கு பிடிக்கல, ஒயர்னு கூப்பிடுங்கோ, இல்லைனா லாயர்னு கூப்பிடுங்கோ. ஏன் என்னை மாமி மாமின்னு கூப்பிட்றீ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஓய் நீ மாமி தானே, என்ன மாமி தானே அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இதை பாருங்கோ, என்ன இதை பாருங்கோ, இதை பாருங்கோ, என் தோப்புனார் சொல்லியிருக்கா இந்த மாதிரி நம்மளோட பெரியவரெல்லாம் மதிக்கணும்னா. உங்களுக்கு ஏன் அதெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க. அவர்னா இதை பாரு, எனக்கு இந்த பெரியவா சின்னவா அதெல்லாம் எனக்கு தெரியாது, புரியுதா? எனக்கு என் தொழில் தான் முக்கியம். என் தொழிலில் கரெக்டாக இல்லைனா நான் கரெக்ட் பண்ணி விட்டுருவேன், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கன்னா அதுக்குன்னு அந்த பெரிய மனுஷனை அடிப்பேலா அப்படின்னு கேட்குறீங்க. அவர்னா இங்கே பாரு, என் தொழிலுக்கு எவன் தடையாக இருந்தாலும் அடிப்பேன், உங்கள் அப்பனாவே இருந்தாலும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை பாருங்கோ, என் தோப்பனரெல்லாம் இப்படி பேசாதே, எனக்கு எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்ற சொல்கிறீங்க. ஓய் கோவம் தானடி பண்ணுவேன், என்ன பண்ணுவா அப்படின்ற கேட்குறாரு. இது பாருங்கோ, நீங்கள் பண்ணுறதுலாம் சரியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரியில்லைண்ணா அதுக்கு அப்படின்ற கேட்குறாரு. இருங்க உங்களை ஜட்ஜ்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. போய் சொல்லிக்கோங்க, அவர் என்ன பண்ணுறாருன்னா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இப்போ நீங்கள் நான் சரியான ரவுடியாக இருப்பாள் போல், இரு உனக்கு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஸோ இப்போ அவருக்கு யோசிக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு மாதிரி வந்து ரொம்ப சாஃப்டாக பேசியிருப்பாரு. சாஃப்டாக இல்லை, ஒரு மாதிரி அமைதியாக பேசியிருப்பாரு. மற்றவங்ககிட்டலாம் அப்படியே எகிரின்னு எகிருவார். உங்ககிட்டலாம் சாஃப்டாக பேசுகிறாரு. இந்த மாமிக்கிட்ட என்னமோ இருக்குது அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ அவரோட அடியால் தான் நான் என்னன்னா அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாரு. என்னடா பிரச்சனையில் ரொம்ப தலையிடுற போலையே, தலையெல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த அழியால் தான் வாய் மூடிடுறான். இப்போ வந்துட்டு ஷிகானா அவரோட மேன்ஷனுக்கு போகிறாரு. இப்போ நீங்கள் தான் உங்களோட கேஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கோம், கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மானா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்களா ஃப்ரெஷ்ஷாக பார்க்கிட்டு அப்படியே வந்து டைனிங் டேபிள் வரீங்க. உங்கள் அம்மானா பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் சாதம் செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள்னா போட்டு சாப்பிட்றீங்க. மா இன்றைக்கி சமையல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மானா அப்புறம் நான் செஞ்சதாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா தோப்புனார் எங்க அப்படின்னு கேட்குறீங்க. உன் தோப்புனார் கோவிலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கா இந்த டைம்லையா, மணி 7 ஆகிடுதுடி அப்படின்னு மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓ மறந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. நீ வர வர ரொம்ப சரியே இல்லை போயன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நானும் கோவிலுக்கு கிளம்பட்டா அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மாண்ணா வேணாடி, நாடி ஆகிடுது, இதுக்கு மேலே எப்படி ஒரு பொண்ணு தனியாக போவேன். போகிறேம்மா, வேணாண்டி, உங்கள் தூப்பனாருக்கு தெரிஞ்சால் என்னை திட்டுவா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மானா வந்துட்டு போய் படு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் ரொம்ப களைப்பாக இருந்துருப்பீங்க, போய் படுக்கிறீங்க. உங்களுக்குலாம் வந்து சுகா தான் அப்படின்னு நினைப்பிலே வராரு. நீங்கள் கண்ணை மூடுறீங்க, அப்படியே சுகா ஒரு கிளான்ஸ் விட்டுருப்பார் இல்லையா, அதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஐயோ பெருமாளே, இவன் என்ன கடவுளை பண்ணுறான், இதெல்லாம் சரியா இல்லை. போயன் நீ ரொம்ப திங்க் பண்ணாத, படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. நீங்கள் பேசிக்கலி ஒரு தைரியமான பொண்ணு மாதிரி வெளியே காட்டிக்கிறது. நீங்கள் வந்து தைரியமான பொண்ணு தான், ஆனால் அந்த சுகாவை பார்த்து மட்டும் தான் நடுங்குறீங்கன்றது லிட்ரலி பயப்படுறீங்க. அவர்னா உங்ககிட்ட மட்டும் தான் சாஃப்டாக பேசுகிறாரு. ஸோ இப்போ அப்படி தான் போகுது. தி நெக்ஸ்ட் டே உங்கள் அப்பா நான் ஒருத்தர் முன்னாடி செஞ்சிட்ருக்காரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்களே அப்படின்ற மாதிரி. அவர்லாம் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. இரு, இன்றைக்கி நீ சொன்ன கேடு முடியுது, இப்போ நீ காசை எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. உங்கள் அப்பானா ஆக்சுவலி லீஸ்ட்டுக்கு ஒரு இடம் வாங்கியிருப்பாரு. ஸோ அதுக்கான கரெக்டான காசு வந்து உங்கள் அப்பானால கட்ட முடியுதா, அதனால தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. டைம் கேட்குறாரு, ஆனால் அவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்களே, நான் வந்து இன்னும் ஒரு 2 monthஸில் கட்டிடுவேன், ப்ளீஸ் என்னை நம்புங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கு நான் கேட்குற மாதிரியே இல்லை. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இப்போ நீ கட்டியே ஆகணும். இப்போ இந்த கையில் பணத்தை எடுத்து வச்சனா நீங்கள் வந்து கிளம்பலாம், இல்லைனா உன் உயிர் மட்டும் இல்லை,
உன் உடம்பு கூட இங்கேருந்து போகாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்கள் அப்பாவுக்கு நான் அப்படியே நடுங்குது. உங்கள் அப்பானா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. இப்போ வந்துட்டு உங்கள் அப்பா நான் வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. நீங்கள்னா வரீங்க, வந்து பார்த்த உடனே நீங்கள் ஷாக் ஆகிடுறீங்க. உங்கள் அப்பாவும் வந்து செம்மையாக அடிச்சிருக்காங்க. உங்கள் அப்பா கையிலலாம் அப்படியே ரத்த ரத்தமாக இருக்குது. இப்போ நீங்கன்னா பார்க்குறீங்க, அங்கே உட்காந்துருக்குறது சுகா தான். ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் நீங்கள் என் தோப்புனார் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உன் தோப்புனார் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் இடத்த லீஸ்ட்டுக்கு வேறு வாங்கினான். ஒன்றுத்தையுமே கட்டவே இல்லை. அதனால தான் உன் தோப்புனாரை 2 காட்டி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பாருங்கோ, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பெரியவாளை மதிக்க கற்றுக்கணும். இல்லைன்னா சொர்க்கத்தில் இடம் கிடைக்காது. இப்போ சொர்க்கத்தில் இடம் கிடச்சா நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த உலகமே நரகம் மாதிரி தான் இருக்குது. இதில் தேடி போய் வர சொர்க்கத்தில் போடணுமா அப்படின்னு கேட்குறாரு. இது பாருங்கோ, இப்படிலாம் பேசாதே. பெருமாள் பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. உன் பெருமாள் பார்த்துட்ருக்காரா? சரி பார்க்க சொல்லு. இப்போ கையில் காசு எடுத்து வைக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உங்ககிட்ட. இப்போ நீங்கண்ணா என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாட்ட கேட்குறீங்க. உங்கள் அப்பாண்ணா அவர்கிட்ட பணம் வாங்கினதுல உண்மை தான். ஆனால் இன்னொரு 2 months டைம் கொடுங்கோ. அந்த டேட்டில் நான் கட்டின்றேன் அப்படின்ற மாதிரி தான் அவகிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அவள் தான் கேட்க மாட்றா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா பாவமாக சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா என் தோப்பனார் தான் கட்டின்றேன்ட்டு சொல்கிறாளே, கொஞ்சம் விடலாமே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இதை பாரு, இது மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்க, அதெல்லாம் முடியாது புரியுதா? என் தொழில் இருக்கணும், நான் அப்படியே சுத்த பத்தமாக இருப்பேன் புரியுதா? உங்கள் அப்பா அந்த கையில் காசு வைக்க சொல்ல, அப்புறம் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு கிளம்பிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு உங்ககிட்ட. நீங்கன்னா இதை பாருங்கோ, இப்போ என்கிட்டயும் அவ்வளோ பணம் இல்லை, புரிஞ்சுக்கோலே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இதை பாரு மாமி, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட தான் கேட்குறீங்க. ஆக்சுவலி அவன் பேர் வந்து ஜோசப் கிட்ட தான் வந்து கால் பண்ணுறீங்க. அவன் தான் ரொம்ப ஹெல்த்தியான பர்சன். ஸோ உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு காசு வந்து கொடுக்குறான். நீங்கண்ணா அப்படியே வந்து சுகா கிட்ட கொடுக்குறீங்க. சுகாண்ணா இப்போ கூட்டிகிட்டு கிளம்பு உங்கள் அப்பனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா உங்கள் அப்பா அப்படியே கூட்டிகிட்டு கிளம்புறீங்க. இப்போ டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. உங்கள் அப்பாண்ணா சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. விடுங்கோ, உங்கள் தப்பு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் தான் பாவி, நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாக போயிடுவான், என் தோப்புனார் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி அப்படியே அழுதுட்ருக்கீங்க. அவங்க அப்பானா விடுமாவ, எல்லாமே நான் பண்ணது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் விடுங்க, அம்மாக்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், கேட்டால் ஆக்சிடென்ட்னு சொல்லிக்கலாம், அம்மா பயந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்போ அப்படி தான் போகுது. இப்போ ஜோசப் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ உங்களால் வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி ஆகிடும். உங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு. உங்கள் அப்பா தான் சொல்கிறாரு, நல்ல பையன்தான், நம்மளோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவனும் வந்துட்டு ஒரு ஐயராத்து பையன்தான். ஸோ அதனால தான் உங்கள் அப்பா அப்படி சொல்கிறாரு. நீங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறீங்க. உங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது. ஆக்சுவலி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஆகிடுச்சு, இப்போ நடக்க போகுது. ஸோ இப்போ அப்படி தான் உங்களோட மேரேஜ் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிச்சுன்னா நடந்துடும். நீங்கன்னா அப்படியே மடிசார்லாம் கட்டிட்டு ஒரு மாதிரி சூப்பராக இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படி தான் ஒரு பர்சன் வந்து அந்த மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. பார்த்தீங்கன்னா சுகா தான். அதுவும் மாதம் என்ட்ரி ஆகுறாரு. ஹலோ உங்கள் பொண்ணுங்க கல்யாணத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்னோடய இடத்த திருப்பி என்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் அப்பா நான் முழிக்கிறாரு. நான் தான் உங்ககிட்ட பணத்தை கட்டின்னு இருக்கேனே, இன்னும் என்னத்தை கேட்குறீள் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பணத்தை கேட்கல சார், உங்களோட இடத்த கேட்குறேன். அதாவது உங்கள் அப்பாவோட வீடு வந்து சுகா வாங்கியிருப்பார். ஆக்சுவலி வந்துட்டு உங்கள் அப்பாவோட வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஆக்சுவலி அந்த இடத்துக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ சுகா அந்த இடத்த ஒரு மாதிரி சீட் பண்ணி வாங்கியிருப்பார். ஸோ இப்போ நீங்கள் சுகா சட்டை இப்போ பிடிச்சிடுறீங்க. இதை பாருங்க, நீங்கள் ரொம்ப பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை, தூக்குனாரு ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஓய் மாமி, உனக்கு தானே நீ கல்யாணம், சும்மா சொல்லக்கூடாது, அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இதை பாருங்கோ, இப்படிலாம் பண்ணாதே. இது பாரு, உங்கள் அப்பனை இடத்த கொடுக்க சொல்லு, கொடுத்தா இங்கேருந்து போயிடுறேன், உனக்கும் கல்யாணம் நடக்கும்.
உங்கள் அப்பா நான் கொடுக்க மாட்டேன்றாரு. இப்போ சுகாவுக்கு தான் கோவம் ஆயிடுது. இப்போ அந்த கடுப்பில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா ஒரே அடி. இப்போ நீங்கண்ணா அவரை பலார்னு ஒரு அறை விடுறீங்க. அவருக்கு தான் ஷாக் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு பர்சன் அறையிறாங்க. அவருக்கு தான் வந்து காண்டாயிடுது. இப்போ அவர்னா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவத்தில் பக்கத்தில் இருக்க தாலி எடுத்து உங்கள் கழுத்தில் போட்டுடுறாரு. ஆக்சுவலி கட்டியிருக்க மாட்டார், அப்புறம் எடுத்து போட்டிருப்பாரு. ஸோ இப்போ நான் உங்களுக்குனா ஷாக் ஆகிடுது. உங்கள் அம்மானா ஐயோ பெருமாளே, என் பொண்ணு வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிட்டானே, இவெல்லாம் நல்லா இருப்பானா, இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சுகாவெலாம் அப்படி சபிச்சிட்ருக்காங்க. இப்போ நான் சுகானா அதை கண்டுக்கிற மாதிரியே இல்லை. நீங்கன்னா அப்படியே வந்து ஷாக்கிங்லேயே நிற்கிறீங்க. இப்போ ஜோசப் தான் சுகா இந்த மாதிரி என்ட்ரி ஆன கையோட அவன் வந்து ஓடி போயிருப்பான். இப்போ நீங்கள் உங்கள் அப்படியே வந்து நீங்கள் சப்போர்ட்டே இல்லாமல் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அவர் போட்டு தாலி தான், அவர்னா அப்படியே அந்த தாலியோட மதிப்பு எதுவுமே தெரியாமல் அப்படியே விளையாட்டுத்தனமாக அவர் கழுத்தில் போட்டுட்டாரு. இப்போ வந்துட்டு அவர் அது என்ன விளைவுக்கு ஆக போகுதுன்னு அவருக்கே தெரியல. இப்போ அவர் நான் திருப்பி உங்கள் அப்பாட்ட இடத்த தான் கேட்டுட்ருக்காரு. உங்கள் அப்பா நான் ஏன்டா நாசமாக போகிறவனே, என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டேலே, நீங்களாம் நல்லா இருப்பேலா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா நான் கேட்குறாரு. இதை பாரு ஐயரே, நீ எனக்கு இது உன் இடத்த கொடுத்துருந்தேன்னா நான் ஏன் இந்த மாதிரி பண்ண போகிறேன்? அது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணு என் மேலே கை வச்சிட்டா, உயிரோடு விட்டதே பெரிய விஷயம். தாலியை போட்டேனேன்னு சந்தோஷப்படு. இது பாருங்கோ, தாலி நீங்கள் நினைக்கிற மாதிரி விளையாட்டுலாம் இல்லை, அது ஒரு புனிதமான விஷயம். நீங்கள் இப்படி பண்ணிட்டேலே, இப்போ என் பொண்ணு நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சுகனா என்னது அவன் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகணுமா? இதை பாரு, இவளெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, நீ இடத்த கொடு, நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா என்ன பண்ணி வச்சுருக்கேன், என் வாழ்க்கை இப்படி ஸ்மால் பண்ணிட்டேன், எப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்க. இது பாரு, நசன்னு அழுதுட்டுருக்காத, புரியுதா? இது பாரு, அது கயிறு தானே, கழட்டி போடு. இது பாருங்கோ, இது ஒன்றும் கயிறு இல்லை, இதுக்கு பேர் தாலி. தாலியோட அருமை தெரியுமா நோக்கு அப்படிமா கேட்குறீங்க. பாரு, எனக்கு தெரியாது, புரியுதா? எனக்கு இந்த சென்டிமெண்ட்டு மயிர் மட்டை இதெல்லாம் வராது, புரியுதா? ஸோ நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை கழட்டி போட்டு ஓரமாக போய் உட்காரு. நான் உங்கள் அப்பா கிட்டே இடத்த வாங்கிட்டு அப்படியே ஓடி போயிடுவேன். அதுக்கப்புறம் உன் தோப்புக்கு அனுப்புறியோ எங்கே அனுப்புறியோ அதுக்கப்புறம் உன் இஷ்டம், புரியுதா? அந்த மாதிரி உங்கள் அப்பா நான் இது பாருங்கோ, என் பொண்ணை நீங்கள் கட்டின்ட்டு இப்போ நீங்கள் தான் என் பொண்ணை வச்சு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவருனா இதை பாரியா, நசன்னு பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அப்பா நான் எடுத்து கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் என் பொண்ணை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன என்கிட்டே வா அப்படின்ற மாதிரி. இப்போ சுகாக்கு நான் வேறு வழியே இல்லை. ஏன்னா வந்துட்டு உங்கள் அப்பா வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். சுகாக்கு வந்து யாரையும் வந்து அவசியம் இல்லாமல் கொல்ல பிடிக்காது. அதாவது வந்து அவர் அடித்தட்டிலாம் பண்ணுவார் தான், ஆனால் வந்துட்டு ஒரு உயிரை அவசியம் இல்லாமல் கொல்ல மாட்டார். ஸோ இப்போ நான் உங்கள் அப்பா கிட்டேருந்து எப்படி வாங்குறது? உங்கள் அப்பா வந்து துன்புறுத்தணும்னு நினச்சிருப்பாரு. இதுக்கு மேலே அடித்தா உங்கள் அப்பாவே எல்லாமே போயிடுவார். ஸோ அதனால தான் வந்துட்டு சுகர் அமைதியாக இருக்கார். அவரால் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அவருக்கு இடம் வேணும்னா அவர் கூட்டிகிட்டு போய் வாழணும். இப்போ உங்களுக்கு நான் அவர் கூட போகிறதுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. அவர்னா வந்துட்டு உங்களை வேண்டாம் விருப்பம் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் இப்போ தான் அவர் காரில் தான் போகிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு மாதிரி மன நிம்மதி இல்லாமல் தான் போகிறாங்க. ஆக்சுவலி சுகா எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சிருக்கா இல்லையா? அந்த ஒரு தாலி அவர் போட்டனாலும் உங்களை வந்து அவர் கூட அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ உங்கள் தங்கச்சி இதெல்லாம் பார்த்துப்பா. அவனா வந்து சுகாவை அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கா. குட்டி பொண்ணு இல்லையா? ஸோ அப்படியே ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஹீரோ, சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் சுகா கூட காரில் போகிறீங்க இல்லையா? நீங்கள்னா சும்மாவே வரல, நசன்னு சுகாவை திட்டிகிட்டே இருக்கீங்க. சுகாவுக்கு காண்டாகுது. இதை பாருங்கோ, நீங்கள் இப்படிலாம் பண்ணவே கூடாது, நீங்கள் என்னோடய லைஃபுக்கு எடுத்துட்டு உங்களுக்கு அது புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர்னா மாமி நசன்னுக்கிட்டு சும்மா வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது பாருங்கோ, நீங்கள் இப்படி தான் நீ திருப்பி இதை பாருங்கன்னுக்கிட்டு இருந்த, எனக்கு செம்ம காண்டாகுது, தயவு செய்து பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. இது பாருங்கோ, இப்போ தானடி சொன்னேன், இது பாருங்கோ அப்படின்னு திருப்பி சொல்லிகிட்ருக்கீங்க. அவர்னா நீ இதை பாருங்கன்னு சொல்கிறது தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டியா? ஏன் உனக்கு அங்கே ஸ்டார்டிங் ட்ரபிளாக என்ன? ஸ்டார்ட் பண்ணதுலேயே நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இதை பாருங்கோ, என்னை பேச விடுங்கோ, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. நீங்கள் என்னோடய லைஃபை கெடுத்துட்டே, ஆனால் ஒரு கில்ட் இல்லாமல் சுற்றிட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. பெருமாள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. உங்களுக்கு கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே பாரு, எங்கள் தண்டனை கிடைக்கணும்னா நிறைய பேர் எல்லாரும் இல்லாமல் போயிருப்பாங்க, புரியுதா? உன் பெருமாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கே,
அந்த பெருமாளுக்கு கண் இருக்கான்னு போது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் சுத்தமாக இல்லை. அதுவும் நீ சொல்கிறிய உன் பெருமாள், அவர் மேலே சுத்தமாகவே நம்பிக்கை இல்லை. கடவுளை சபிக்காதே, நீங்கள் நரகத்துக்கு தான் போவேல் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்னா சும்மா வந்து உங்கள் கூட வராரு. அவரோட மேன்ஷனுக்கு தான் போகிறீங்க. நிறைய கார்ட்ஸ் நிற்கிறாங்க. நீங்கன்னா பார்க்குறீங்க. அவர்னா ஒரு மாதிரி மாஃபியா தான். பட் அவர் வந்துட்டு எப்படின்னா லைக் வந்து அவரோட ஒர்க் வந்து 2 மாதிரி. மாஃபியா வந்துட்டு லைக் வந்து ரொம்ப வந்து ரகடான ஒரு ஆள். அவர்னா வந்துட்டு மாஃபியா ஒரு மாதிரி கெட்டப்பில் இருந்தார்னா அவர் வந்து ஆளையும் முடிச்சிடுவார், அதாவது போட்டு தள்ளிடுவார். ஆனால் வந்துட்டு இது மாதிரி கந்து வெட்டிக்கு விடுறது, கடன் கொடுக்குறதுனா அவர் ஒரு மாதிரி பாவமாக அந்த மாதிரிலாம் பார்த்து லைக் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல், ஒரு ஆளை கொல்கிற அளவுக்கு இல்லாமல் அவர் வந்து நார்மலாக பிஹேவ் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் அப்பா கிட்டே பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ நீங்கள்னா பார்க்குறீங்க, அங்கே நிறைய பாடிஸ் கிடக்குது. நீங்கள் லாயர் இல்லையா? உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தா ரத்தம் கொதிக்குது. அதாவது நடு ஹாலில் நீங்கள் என்ட்ரி ஆகும்போது பாடிஸ் எல்லாம் கிடந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இருக்காங்க செத்து கிடக்குறாங்க. அப்படியே ரத்தக்கரெலாம் அப்படியே ஒரு மாதிரி பதிஞ்சிச்சுன்னா காஞ்சி போய் கிடக்கு இல்லையா, அந்த மாதிரி கிடக்குது. இப்போ நீங்களா ஐயோ பெருமாளே, ஏன் 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 இப்படி போய் கிடக்குறா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவெல்லாம் செத்து போய் கிடக்குறா, எனக்கு பார்த்தா தெரியல அப்படின்னு கேட்குறாரு. அது தெரியுது, இவன் ஏன் எங்கே செத்து போய் கிடக்குறா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கொன்னவங்க இருக்கும்போது கொன்னவங்கிட்ட கேட்குற அவன் எப்படி செத்து போனான்னு. ஃபன்னி மாமி, நீ வெரி வெரி ஃபன்னி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கொன்னேலா? ஏன் கொன்னேல்? எதுக்கு கொன்னேல்? இப்படி ஒரு உயிரை பழிக்கிறது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. பாவமா? தொழிலெலாம் பாவம் பார்த்து பிழைக்க முடியாது மாமி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கண்ணா இதை பாருங்க, இதெல்லாம் தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஒருத்தவரை கொள்றதெல்லாம் மகா பாவம். இதுக்கெலாம் நீங்கள் பெருசாக அனுபவிப்பில் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன், எப்பயும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். உன்னை கட்டிட்டு வந்துட்டல, நல்லா அனுபவிச்சுட்ருக்கேன். உங்கள் அப்பங்காரன் உன்னை கட்டிட்டு வந்ததான் அந்த இடத்த கொடுப்பேன்றான். இவ்வளோ திருமணி உங்கள் அப்பனுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இதை பாருங்க, எங்கள் அப்பாவை பற்றி பேசாதே, என் தோப்பனவரை பற்றி நீங்கள் பேசினேன், உங்களுக்கு அவ்வளோதான். உங்களுக்கெலாம் அவ்வளோ பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. தெரிஞ்சிருச்சுல, சும்மா இரு. சும்மா நசனா எனக்கு இந்த மாதிரி நசன்னு பேசுகிறவங்களே பிடிக்காது. இது மாதிரி யாராச்சும் நசன்னு பேசிகிட்டு இருந்தாங்கன்னா போட்டு தள்ளிடுவேன். நீ உயிரோடு இருக்குன்ற வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ, புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் இதுக்கெலாம் அனுபவிப்பேன் பெருமாளே, இப்போ மாதிரி ஆளுக்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து குழம்பிகிட்டே இருக்கிறது சிரிப்பாகவும் வருது. ஸோ இப்போ நீங்கண்ணா அப்படி வந்துட்டு போகிறீங்க. இப்போ சுகாண்ணா ஒரு மாமி, அது என் ரூம், ஒரு ரூம் பக்கத்தில் இருக்குது. இப்போ நீங்களும் அந்த ரூமுக்கு போகிறீங்க. அங்கேனா ஒரு மாதிரி ரத்தம்லாம் தொடச்சி போட்டு அந்த மாதிரி ஒரு பெட்லாம் பழைய பெட் மாதிரி கிடக்குது. அப்படின்னா ஐயோ பெருமாளே, இந்த ரூம் என்ன நாடுறது, சே என்ன ரூம் இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரத்த வாடை அடிக்குது அந்த ரூம்பு. இப்போ நீங்கள் நான் சுகா கிட்டே வரீங்க. என்ன ரூம் இது, ஏன் இப்படி நாடுறது? ரத்தம் நாராமல் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறேன். ரத்தமா? என்ன பண்ணேன் இவ்வளோ நாடுறது? ரொம்ப பழசு போலியே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர்னா ஆமாம் பழசு தான். என்ன ஒரு 4-5 வருஷம் அந்த ரூம் பூட்டியே கிடக்குது. அந்த ரூமில் தான் ரொம்ப நாள் கழித்து ஒருத்தவங்க போகிறாங்க, அது நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன 4-5 வருஷம் பூட்டி கிடக்குதா? பூட்டின ரூமில் என்ன அனுப்புகிறேன், இங்கெல்லாம் மனுஷன் தானா அப்படின்னு கேட்குறீங்க. என் பார்த்து தெரில, 2 கை 2 கால் இருக்குது, மனுஷன் இல்லாமல் பின்ன என்ன பேயா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களாம் பேய விட மோசமானவா, உங்களெல்லாம் பார்க்குறதே பாவம், அவள் பார்க்காத போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நான் சும்மா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. இப்போ தான் நெக்ஸ்ட் டே நீங்கன்னா எந்திரிச்சு வரீங்க. இப்போ சுகானா என்ன மாமி இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எனக்கு காஃபி வேணும். காஃபி வேணுமா? இதுனா உன் வீடா? காஃபி கேட்டோன்னே உன் கையில் வந்து கொடுக்குறதுக்கு? வேணா போட்டு குடி, இல்லைனா இப்போ சம போய் தூங்கு. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போ காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை பாருங்க மாமி, நீங்கள் காஃபி கேட்ட டைம்லலாம் உங்கள் கையில் காஃபி வந்து உட்காராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிச்சன் போவீங்களா, அங்கே மேட் இருப்பாங்க, காஃபி கேட்காதீங்க,
ஏன்னா அந்த மேடு எனக்கு மட்டும்தான் மேடு, புரியுதா? உனக்கு வேணா உன் வேலையெல்லாம் நீ தான் செய்யணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. இதை பாருங்கோ, ஏய் சும்மா நிறுத்து, பாருங்கோன்னுக்கிட்டு போயிட்டு காஃபி போட்டு குடிக்கிற வேலையை பாரு, இல்லைன்னா போய் தூங்கு. எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போகணும், எனக்கு நாடி ஆயிடுது. நாடி ஆயிடுதா? எங்கே? மணி இப்போ தான் 7. இதை பாருங்க, எனக்கு நாடி ஆயிடுது, நான் சீக்கிரமாக கிளம்பணும், என்னை தொந்தரவு செய்யாது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கன்னா வந்துட்டு செம்ம காண்டில் பேசிட்டு இருக்கீங்க. அவர்னா வந்து சிரிச்சிட்ருக்காரு, நீங்கள் காண்டாகிறது அவருக்கு சிரிப்பாக இருக்குது. இப்போ நீங்கண்ணா அப்படியே வந்து கிச்சன் போகிறீங்க. இப்போ அங்கேண்ணா மேட் இருக்காங்க, மேட்கிட்ட போய் கேட்குறீங்க, இதை பாருங்கோ, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா என்ன கேட்குறீங்க. இப்போ அங்கேண்ணா சர்க்கு மட்டும் தான் காஃபி போட முடியும், உங்களுக்குலாம் காஃபி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதே, என்ன இருந்தாலும் நீங்களும் ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு, ஏன் உனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண இஷ்டம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவங்கண்ணா அப்படியெல்லாம் இல்லை, சருக்கு தெரிஞ்சால் திட்டுவார். என்னது, அவனுக்கு தெரிஞ்சால் திட்டுவானா அப்படின்ற மாதிரி. எந்த மேடம் நீங்கள் சார் அவன்லாம் சொல்கிறீங்க? நோக்கு நான் யாருன்னு தெரியுமா? நான் அவனோட ஆத்துக்காரி அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஆத்துக்காரி? நீங்கள் அவரோட பொண்டாட்டியா? ஆமாம். அப்புறம் ஏன் மேடம் நீங்கள் மெய்டுன்னு சொன்னாங்க? மெய்டா? நானா? அப்படியெல்லாம் இல்லை, நான் இங்கே கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன். கல்யாணம் பண்ணி வந்திருக்கீங்களா? அப்படி எந்த ஒரு அடையாளமுமே தெரியலையே. நோக்கு என்னை பார்த்தா அப்படிலாம் தெரியாது, ஆனால் நீயே வேணா அவர்கிட்ட போய் கேட்டு போகிறேன். ஐயோ வேணாம், அப்புறம் அவர் என்னை திட்டுவார் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கண்ணா நோக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு 25 ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓ எனக்கும் 25 தான் ஆகுது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ அவங்கண்ணா சருக்கு தெரிஞ்சே திட்டுவார். நீ என்ன அவனுக்கு பயந்துட்டே இருக்க? அப்படியெல்லாம் பயப்படாத, அவன் ஒன்று ஒன்றும் செய்ய மாட்டான், நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் அவர் என்ன ஒன்றும் செய்ய மாட்டார் தான். அவர் அவ்வளோ நல்லவர். யார் அவனா? அவன் எவ்வளோ நல்லவன் நான் தான் பார்த்தேனே. அவன் எல்லாத்தையும் கொன்னுட்ருக்கான், எல்லாத்தையும் கொள்கிறான், அவனை போய் நீ நல்லவன்ற. மேடம் இங்கே அவன் இவன் அவரை பற்றி பேசாதீங்க, அங்கே போங்கன்னே பேசுங்க. அவளுக்கெல்லாம் என்ன மரியாதை? போகிறவ வரவ எல்லாம் கொள்கிறான், அவளுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்குது அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. இப்போ அவங்கண்ணா மேடம் நீங்கள் எதுவுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் தப்பு செய்யாதவங்க யாரையுமே தண்டிக்க மாட்டார், தப்பு செய்கிறவாளை தண்டிக்கிறதுக்கு அவன் என்ன கடவுளா அப்படின்னு நம்ம கேட்குறீங்க. மேடம் இங்கே இருக்கிற பாதி பேருக்கு அவர் தான் கடவுள் மாதிரி. ஒரு மனுஷால போயிட்டு கடவுள்ன்றீங்களே, உனக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறீங்க. மேடம் எனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு தான் சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன வாய் ரொம்ப நீளுது அப்படின்னு நம்ம கேட்குறீங்க. இப்போ தானே சொன்னீங்க நீங்களும் நானும் ஃப்ரெண்டுன்னு, அதான் ஃப்ரெண்டாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், தயவு செய்து அவரை பக்கச்சிக்காதீங்க, அது உங்களுக்கு தான் நல்லதில்லை. இங்கே பாரு, நீ வேணால் அவனுக்கு பயந்துன்று, நான் அப்படியெல்லாம் பயந்துட்டுருக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நான் அவங்க போட்டு கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு அந்த கப்பை அங்கே வந்து சிங்கில் வச்சுருவீங்க. அவங்கண்ணா மேடம் இந்த கப்பை கழுவி வச்சிரு, என்னை திட்டினால நான் போகிறேன், உங்கள் சாருக்கே ஆக்கி கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பி போயிடுறீங்க. அவங்கண்ணா ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணாக தான் இருக்கும் போல், எதனால தான் சார் சொல்லியிருக்காரு அந்த பொண்ணுக்கு போட்டு கொடுக்கக்கூடாதுன்னு. ஐயோ நம்ம வேறு அவசரப்பட்டு ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டுமே, தென் ஆக போதும் சார் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துருப்பாரா, ஐயோ பார்த்துருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வேண்டிட்டு அப்படியே வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்து கழுவி வச்சிடுறாங்க. இப்போ அப்படியே வந்து கோர்ட் போகிறீங்க, உங்களோட வந்துட்டு செகண்ட் கேஸ் இது. ஸோ செகண்ட் கேஸ்லேயுமே யார் வந்துட்டு உங்களோட ஆப்பனண்ட்னு பார்த்தீங்கன்னா சுகா தான், உங்களோட சீனியர் லாயர் தான் உங்களோட ஆப்பனண்ட். ஸோ சுகாக்காக வாதாடுறதுக்கு தான் அந்த சீனியர் லாயர் வந்து வந்திருக்காங்க. இப்போ அக்கீன் இவாளா? ஐயோ இப்போ இவள் வீட்டில் தானே நம்ம இருக்கோம், இப்போ இவளுக்கு எதிராக வாதாடுனா ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இப்போ அவர்னா அப்படி கெத்தாக வந்து நிற்கிறாரு, ஓ நீ தான் லாயரா அப்படின்ற மாதிரி நம்ம இலக்காரமாக பார்த்துட்டு அவர்னா அப்படி வெளில போகிறாரு. நீங்களும் என்ன இவா பார்வையே சரியில்லையே, என்ன செய்ய காத்திருக்காரோ, ஐயோ பெருமானே எனக்கு காப்பாந்திட்டு, இவா கிட்டேருந்து எனக்கு காப்பாற்றி பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளர்க்க போகிறீங்க. இப்போ சுகா தான் என்ன கேஸில் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுகா வந்துட்டு ஒருத்தர் போட்டு செம்ம அடி அடிச்சிருப்பாரு. பிகாஸ் வந்து சுகா கிட்ட வாங்கின கடனை அவர்னா கொடுத்துருக்க மாட்டார், அவரோட பையனை வந்துட்டு சுகா வந்துட்டு கடத்தியும் வச்சுருப்பாரு. அப்படி இருந்தாலும்
அந்த பர்சன் வந்துட்டு போயிட்டு போலீஸில் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுகாக்கு எந்த ஆக்ஷனுமே எடுத்திருக்க மாட்டாங்க. இது சுகாக்கு போயிருக்கோம். அவர்னா வந்துட்டு இவன் கடன் கொடுக்காதது மட்டும் இல்லாமல் போலீஸில் போயிட்டு தைரியமாக ரிப்போர்ட் வேறு பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்து போட்டு செம்மையாக அடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ அந்த கேஸ் தான் அப்படியே கோர்ட்டில் வந்திருக்கு. உங்கள் கட்சிக்காரர்னா அந்த பர்சன் தான் செம்மையாக அழுகிறாரு. உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு என்ன கதை ஃபுல் கதைனே தெரியாது. அவர்னா என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கொடுத்த காசுக்கு மேலே கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி சுகானா இந்த வட்டிக்கு விடுவார் இல்லையா, ஸோ அது ரொம்ப ரொம்ப நியாயமாக தான் பண்ணுவார். ஸோ ஆனால் அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பொய் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த பர்சன் சொல்கிறது பொய்னே தெரியாமல் அவருக்கு எதிராக செம்மையாக வாதாடிட்டு இருக்கீங்க. சுகாவை போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கீங்க. உனக்குலாம் அம்மா தங்கச்சி இருந்தால் தானே அப்படின்ற மாதிரி அவரோட பர்சனலாக எனக்கு ரொம்ப கேட்டுட்டு இருக்கீங்க. அவருக்கு நான் ஒரு கட்டத்தில் செம்ம காண்டாயிருது. அப்படியே வந்து கூண்டு இறங்கி வந்து பலாரும் உங்களுக்கு ஒன்று விட்டுறாரு. இப்போ நீங்கண்ணா பாருங்க, உங்கள் முன்னாடியே நான் அடிச்சிட்டேன். இவனையெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. இவெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவா, எல்லாத்தையும் கொள்றான், என் கண்ணு முன்னாடி நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி A to Z நீங்கள் சுகா வீட்டில் என்ன நான் பார்த்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே கோர்ட்டில் ஒப்பிச்சிக்கிடுங்க. ஸோ அவங்கன்னா இதெல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா வீட்னா போய் செக் பண்ணுறாங்க. ஸோ சுகா வீட்டில் தான் இது எல்லாத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அப்படி வந்துட்டு உங்களனா வந்து பாராட்டுறாங்க, நீ ஒரு நல்ல லாயர் அப்படிங்கிற மாதிரி. சுகா பிடிச்சி அப்படியே இந்த ஜெயிலில் போடுறாங்க. சுகா அந்த டைமில் தான் உங்களை வெறுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது அவருக்குன்னா வந்துட்டு உங்களை வந்து பிடிச்சிருக்கும். லைக் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் மேலே ஒரு மாதிரி இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் அதை மொத்தமாகவே உடச்சிட்டிங்க. பிகாஸ் சுகா ஏன் இப்படி இருக்கார், ஏன் இப்படி ஆனார் எதுவுமே உங்களுக்கு தெரியல. நீங்கன்னா வந்துட்டு அப்படி வந்துட்டு அவரை மாட்டி விட்டுறீங்க. ஸோ இப்படியே தான் சுகாவுக்கு வந்து ஒரு 6 months இது பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அவருக்கு 6 years தான் பண்ணியிருப்பாங்க. பட் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு 6 months ஆக்கியிருப்பாரு. இப்போ நீங்கள் அந்த 6 months அந்த வீட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு நான் செம்மையாக போர் அடிக்குது. ஏன்னா சுகா இருக்கும்போது சுகா கிட்ட வம்பிழுத்துட்டு ஒரு மாதிரி இருப்பீங்க. இப்போ அந்த வீடு உங்களுக்கு ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஏதோ ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரியே தோணுது. இப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் நான் என்னென்ன நடந்துச்சோ எல்லாமே உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க. உங்கள் அம்மா நான் உங்கள் அறிவு இருக்காடி என்னடி பண்ணி வச்சிருக்காங்க புருஷனை இப்படி ஜெயிலில் பண்ணிட்டாரா, என்னதான் நீ நோயினாலும் அப்படி ஒரு கால் பேசிட்டு இருக்கிறா ஒரு கால் சொல்கிறாங்க. போயிடுறீங்க. ஓய் மாமி நோக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா ஃபோன் கட் பண்ண அவன் என்ன பண்ணா உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா நான் பார்க்குறேன் நல்ல வேலை யாருமே பார்க்கல. அவள் இப்படி இருக்கானா கண்டிப்பாக எந்த காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்துக்கு நீ அவகிட்ட கேட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் தான் அவங்க ஸ்கூட்டி எடுக்க போட்டுக்கா ஸ்கூட்டி மரம் காணும் போய் அவகிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நான் ஸ்கூட்டி திருடி ஜெயிலில் இருக்கா. ஐயோ என்கிட்ட பேசி கூட மாட்டான் அது சொல்கிறீங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு ஞாபகத்துலேயே பேசிட்டு அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா நீங்கள் ஃபோன் கட் பண்ண நான் என்னன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா ஃபோன் கட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப கான்ஃபியூஸாக இருக்குது. இப்போ நீங்களா அந்த மெயின் ஒருத்தவங்க வந்து அந்த ஓட்ட போய் கேட்குறீங்க. அவங்களாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு முன்னாடி எங்கள் அம்மா தாங்க வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு இங்கே வந்து சுகா பற்றி எல்லாமே தெரியும். சுகா வந்து ஆக்சுவலி பிறகு அம்மா தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்கண்ணா அப்படியே வந்து அந்த மெயினோட வீட்டுக்கு போகிறீங்க. அவங்க அம்மா நான் இருக்காங்க. அவங்க நான் ரொம்ப உடம்பு சரியாம்மா ஒரு மாதிரி தான் இருக்காங்க. அவங்களால வந்து சரியாக பேச கூட முடியல, ரொம்ப திக்கி தான் பேசுகிறாங்க. நீங்கள் அம்மா நான் கிட்ட ஒன்று கேட்பேன், என் ஸ்கூட்டி திருப்பி கொடுத்துட்டு தான் சொல்லணும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சொல்லாதே அப்படி ஒன்று சொல்கிறாங்க. இப்போ அவங்கண்ணா அவ்வளோதான் என்ன பண்ணுவாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்துருங்க ஏன் சொல்லுங்க சுகா இப்படி மாறிட்டா அப்படிமா கேட்குறீங்க. இப்போ அவங்கண்ணா அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரி எடுத்து கொடுக்குறாங்க. அந்த டைரியை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது வந்து சுகாவோட டைரி தான். ஆக்சுவலி அவர்னா அதை எரிக்க சொல்லி கொடுத்துருப்பாரு. அவரோட பழைய நினைவெல்லாம் அப்படியே வந்து கரைஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ அவரோட டைரியை நீங்கள்லாம் படிக்கிறீங்க. ஆக்சுவலி வந்து சுகா வந்துட்டு 6 months கழித்து வருவார். ஸோ அந்த 6 monthsல 2 months போயிருக்கோம். இப்போ நீங்கள் இன்னொரு 4 months இருக்குது சுகா வர்றதுக்கு. இப்போ தான் அந்த டைரி உங்கள் கையில் கிடைக்குது. நீங்கள் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ சுகா தான் அந்த டைரி எழுதியிருக்காரு. ஆக்சுவலி வாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடுவோம். சுகாக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி இருக்கும். அவரோட அம்மா தங்கச்சி அதுக்கப்புறம் அப்பாவோட பிஸ்னஸ் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடும். ஸோ அவங்க அப்பாண்ணா ஒரு பர்சன்கிட்ட போயிட்டு கந்து வெட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாரு. ஸோ அவங்கண்ணா ஒவ்வொரு வாட்டி போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இதனால் சுகாவோட அப்பா வந்து சூசைட் பண்ணிப்பார்.
சுகாவோட அப்பாவோட இறப்புக்கு அப்புறமா சுகா தான் வந்துட்டு எல்லாமே அவங்க ஃபேமிலிக்கு. ஸோ அவர் தான் எல்லா வேலையும் செஞ்சு அந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சிருப்பாரு. ஸோ இப்போது சுகாவோட தங்கச்சி தான் ஒரு 16 வயசு பொண்ணு. அவனா ஃபேமிலிக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அவனே நடந்து போயிட்டு நடந்து தான் ஸ்கூல் விட்டுலாம் வருவா. ஸோ இப்போ ஒரு நாள் அவன் நடந்து போயிட்டு வீட்டுக்கு வர டைமில் என்ன ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவளை வந்து கடத்தியிருப்பாங்க. யார் எவருன்னு தெரியல. இப்போ சுகானா பொண்ணு வந்து வீட்டுக்கு நார்மலாக வர டைமில் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து தேடிட்டு இருந்திருப்பாரு. எங்கேயுமே அந்த பொண்ணு கிடச்சிருக்க மாட்டா. ஒரு 3 டேஸ் கழிச்சு அந்த பொண்ணோட வந்து பாடி மட்டும் கிடக்குது அப்படின்ற மாதிரி போலீஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது சுகாவோட தங்கச்சின்லாம் தெரியாது. ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அங்காடியாளருமே. இப்போ சுகாவோட அம்மாண்ணா தங்கச்சி இது தானே போட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சுகாக்கு நான் அப்படி தூக்கி வாரி போடுது. தங்கச்சியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அடையாளம் காட்டுறதுக்காக போகிறாரு. அவங்க தங்கச்சி கையிலனா ஒரு பிரேஸ்லெட் இருக்கும். அந்த பிரேஸ்லெட்டை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறாரு அது அவங்க தங்கச்சின்னு. செம்மையாக செஞ்சு போயிருக்கு அந்த பாடி. அந்த பாடியை கிட்டத்தட்ட 40 டைம்ஸ்க்கு மேலே ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த இதில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவருக்கு நான் அப்படியே வந்து உலகமாக இடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த போலீஸ் வந்து அந்த கேஸை வந்துட்டு திருப்பி வந்து ரீஓப்பன் பண்ணி எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் அந்த கேஸை வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸாக தேடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கேஸ் நான் ஒன்றுத்துக்குமே ஆகியிருக்காது. இப்போ அவங்கண்ணா சாரி சார் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சுகாண்ணா அதை விட்டுருக்கவே மாட்டார். திருப்பி திருப்பி போய் போலீஸை கெஞ்சிருப்பார். ஸோ அவங்கண்ணா எதுக்குமே வந்து இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சுகாக்குனா செம்ம காண்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்பி ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காக அவர்னா இந்த மாதிரி ரவுடிஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு. ஸோ அவங்கண்ணா சுகா வந்து நம்பியிருக்கவே மாட்டாங்க. லைக் வந்துட்டு நீ எல்லாம் கேட்குற நான் செய்யணுமா அப்படின்ற மாதிரி. சுகாக்குண்ணா அவங்க தங்கச்சி இறந்ததுக்கப்புறமா ஒரு வெறி மாதிரி ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அந்த வெறினால் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஃபியா ஆகணுன்றதுக்காக நிறைய பேர்கிட்ட சேலஞ்ச் பண்ணி அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்களுக்கு நான் செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிருக்கோம். இதில் இம்ப்ரெஸ் ஆன ஒருத்தர் தான் தி டைமண்ட். ஸோ தி டைமண்ட் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, சுகாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணிப்பார். ஸோ தி டைமண்ட் இறந்ததுக்கப்புறமா சுகா தான் அவரோட ப்ளேஸில் இருக்கார். ஸோ இப்போ தான் அந்த சுகா வந்துட்டு புதுசாக வந்துட்டு லைக் ஒரு மாஃபியா பெரிய மாஃபியா அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து தி டைமண்ட் ரொம்ப பெரிய மாஃபியா, எல்லாத்துக்குமே லீடர் மாதிரி. தி டைமண்டோட வாயிலேருந்தே நீ தான் என்னோடய அடுத்த வாரிசு அப்படின்ற மாதிரி சுகாவை தான் சொல்லியிருப்பார். அதனால தான் சுகா இப்போ இந்த ப்ளேஸில் இருக்கார். இது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கிறீங்க. உங்களுக்கு நான் சுகா ஏன் இப்படி மாறினாரு அப்படின்னு வந்துட்டு புரிஞ்சிருது. அவர் வேலைன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, நிறைய பேர் கொண்டு இருப்பார் இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை வந்து கடத்திட்டு லைக் வந்து விற்கிறது, இல்லைனா கேர்ள்ஸ் வந்து அப்யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிற சில பேர் தான். ஏன்னா நிறைய பொண்ணுங்க வெளியே வந்து அதை சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. சுகானா லைக் வந்துட்டு சுகா கிட்டனா வந்து சொல்லுவாங்க. ஸோ சுகா வந்து ஒரு பர்சனலாக ஒரு இது கூட வச்சுருப்பாரு, லைக் கேர்ள்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் தான் அவங்க வந்து சீட் எழுதி போடுறது, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நார்மலாக வந்துட்டு சொல்லிட்டு போகிறது, அந்த மாதிரி நடக்கும். ஸோ அவங்களுக்கு நான் கரெக்டாக வந்து தண்டனை கிடச்சிரும். அந்த பொண்ணுங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே தான் சுகா பண்ணியிருப்பாரு. இப்போ தான் உங்களுக்கு சுகாவை பற்றி புரியுது. நீங்கள் நான் தேவையில்லாமல் ஒரு நல்லவரை இது பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நீங்கள் லாயராக இருந்திருப்பீங்க இல்லையா, உங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி வந்து ஒரு சில கேஸ்லேருந்து நிறைய பேர் தப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. சுகா இருக்கிறனால தான் அது எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும். இப்போ நான் அந்த 6 மந்த்ஸில் திருப்பி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுது. நிறைய பொண்ணுங்க காணா போகப்படுறாங்க. உங்களுக்கு நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்ற மாதிரியே இருக்குது. இப்போது அந்த 6 மந்த்ஸும் கம்ப்ளீட் ஆகுது. சுகாண்ணா டேரெக்டாக வீட்டுக்கு வராரு. ஒன்றுமே அவங்கக்கிட்ட பேசவே இல்லை. லைக் உங்களுக்கு நீங்கள் போய் பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் அவங்கக்கிட்ட பேசவே மாட்டுறாரு. அப்படி வந்துட்டு அப்படியே ஸ்டப்பனாகவே இருக்கார். அந்த மெய்டுக்கிட்ட மட்டும் எது வேணாலும் கேட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா ஒரு நாளில் ஒரு குறைஞ்சது ஒரு 2 தடவையாச்சும் ஓய் மாமின்ற மாதிரி கூப்பிட்ருவாரு. இப்போது அவர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆகுது. இந்த 2 வீக்ஸில் அவர் உங்ககிட்ட 1 டைம் கூட பேசவே இல்லை. உங்களுக்கு செம்மையாக கல்ட் ஆகுது. நீங்கள் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களால் முடியவே இல்லை. இப்படி தான் ஒரு 3 மந்த்ஸ் போகுது. இந்த 3 மந்த்ஸுமே அவர் உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டார். அவரோட வேலை உண்டு, அவர் உண்டுன்னு இருப்பார். இல்லை எதுவுமே திட்டுறதோ உங்ககிட்ட வம்பிழுக்கிறதோ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். இப்போ எப்படி தான் ஒன் ஃபைன் டே ஒரு பொண்ணு வந்து உங்கள் வீட்டுக்கு வரா. நீங்கள் தான் போய்ட்டு காலிங் பெல் ரிங் பண்ணியிருக்கோம், நீங்கள் தான் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஷாக் ஆகிடுறீங்க. என்னடா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை வந்து நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. வரல, நான் உன்னை பார்க்க வரல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுலாம் சொல்கிறா. ஒரு மாதிரி ஸ்டார்டிங்லேயே ரூடாக பேசுகிறா. உங்களுக்கு ஏன் அந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் கேட்டுகிட்டே இருக்கேன், இங்கே போயிட்டே இருக்கேன், என்னது இது, இதெல்லாம் சரியே இல்லை.
நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அந்த பொண்ணுண்ணா, ஏய் நீ ஏன் இங்கே ஒண்டிட்டு வந்தவ தானே, உனக்கு என்னடி ஓவர் திமிரு பேச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பவனா அப்படியே வந்து சோஃபாவில் வந்து கால் மேல் காலை போட்டு அப்படியே ஸ்டைலிஷாக உட்காந்துருக்கா. இப்போ அவனா உட்காந்த கையோட சுகா சுகா பேபி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி செடி விட்டு வாசலில் கூப்பிட்டுருக்கா. சுகானா அப்படியே இறங்கி கீழே வர ஒரு மூஞ்சில் ஒரு மாதிரி எதுவுமே இல்லை, லைக் ஒரு மாதிரி வந்து எக்ஸ்ப்ரெஷன்லெஸ்ஸாக ஒரு மாதிரி வராரு. நீ எதுக்குங்க வந்தா அப்படியே மாதிரி சட்டுன்னு வந்து கேட்குறாரு. இப்போ தான் கொஞ்சம் மாதிரி திருப்தியாக இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து அவளை ஹக் பண்ணுவார், ஏதாவது 2 பேருக்குள்ளே இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் நான் எங்கெங்கேயோ போயிருக்கோம். இப்போ நீங்கள் தான் அப்படிலாம் இல்லை, உன் புருஷன் தங்கமானவன் அப்படிலாம் நீ நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நான் உங்கள் மனசுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. என்ன சுகா பேபி இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ கேட்டது அவனுக்கு கிடச்சிருச்சுல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி 2 பேரும் நான் ஒரு மாதிரி குதர்க்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் எதுவுமே புரிய மாட்டேங்குது, என்னத்தை பற்றி பேசுகிறாங்க எதுவுமே உங்களுக்கு புரியல. இதை பாருங்கோ, நீங்கள் 2 பேரும் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்கோ, ஆனால் எனக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் பேசுங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, யார் இவா, ஏன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சுகா கிட்டே கேட்குறீங்க. இப்போ நீ சுகாண்ணா அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறாரு. உங்கள்கிட்ட நீங்கள் என்கிட்ட பேசிட்டு, ஏய் எனக்கு பாரு உங்ககிட்ட பேசிட்டு எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை, வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு முன்னாடியே நான் அவமானப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா நான் என்ன பண்ணேன், இவன் யாருன்னு கேட்டேன், இவன் யாருன்னு கேட்டது ஒரு பெரிய குத்தமா, நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன், உன்னை யார் இந்த வீட்டில் இருக்க சொன்னது, உன்னை நான் கிளம்ப சொன்னேன், எல்லாத்துக்குமே நீ மட்டும்தான் காரணம், உனக்கு எதுவுமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச பெரிய இவ மாதிரி போயிட்டு நான் கோர்ட்டில் கேஸ் போட்டு ரிப்போர்ட் பண்ணும்போது உனக்கு தெரியலையா, நான் வேணும் உனக்கு கேஸ்லாம் போட்டு ரிப்போர்ட் பண்ணல, நீங்கள் தான் நான் அடிச்சேன். ஏய் அடிக்கிற மாதிரி நீ பேசினா தானே, எங்கள் அம்மா பற்றி எங்கள் அப்பா பற்றி என் ஃபேமிலி பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா, தெரியாமல் அவங்களாம் இருந்திருந்தா இந்த மாதிரி பண்ணியிருப்பேனா, அவங்களாம் இருந்திருந்தா அசிங்கத்திலே ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க, இப்படிலாம் உன்னை பேச சொன்னாங்களாடி அப்படின்னு போய் கேட்குறாரு. இப்போ எங்கண்ணா என்னை மன்னிச்சிருங்கோ, எனக்கு ஒரு கோவத்தில் அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கோ, அவங்ககிட்ட எவ்வளோ நான் சாரி கேட்டேன், எப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் தேம்புது, செம்மையாக அழுகுறீங்க. அவர் கஷ்டமாயிடுது நீங்கள் அழுகும் போது. ஏய் இந்த மாதிரி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காத, ஒழுங்காக கண்ணை தொடச்சிட்டு ஒன்று வீட்டை விட்டு வெளியே போ, இல்லைன்னா மூடிக்கிட்டு மேலே போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா நான் போக மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன், யாருன்னு தெரியாமல் இங்கேருந்து ஒரு அடி கூட நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர்னா இவ யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கணத்தில் போய்ட்டு பச்சைக்குன்னு ஒரு கிஸ் பண்ணி இவ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு நான் அப்படியே வந்து உயிரே போன மாதிரி ஆயிடுது. என்ன சொல்கிறேன், அப்போ நான் யார், உன்னை எனக்கு விருப்பப்பட்டு அவனை கட்டிட்டு வந்தேன், உன்னை உங்கள் அப்பங்க வரான் பிளான் பண்ணி என் தலையில் கட்டிட்டான், நீங்கள் தானே தாலி எடுத்து கடைசியில் போட்டு நீங்கள் தானே எனக்கு கல்யாணம் கட்டினீங்க, இப்போ வந்து நான் என்னமோ பண்ண மாதிரி என் மாதிரி பழி சொல்கிறேன், இதெல்லாம் நியாயமா, கடவுளுக்கே அடுக்குமா. ஏய் இந்த மாதிரி நீல் கண்ணீர் வடிச்சிட்டு அப்படியே பெரிய வேஷம் போடாத, புரியுதா, உனக்கு என் மேலே காதலா அப்படி மாதிரி கேட்குறாரு. இதை பாருங்கோ, எனக்கு உங்களை பிடிக்கல தான், ஆனால் இப்போ அப்படி இல்லை, எனக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும். ஓ தெரியலனா என்னை ஸ்டில் நீ அப்படி தானே நினச்சிட்டு இருந்திருப்ப. ஏய் இதை பாரு, உனக்கு நல்லவனாக இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, நீ எப்படி நான் ஸ்டார்டிங்கில் நினச்சியோ அதே மாதிரி நினச்சிக்கோ, சரியா, இங்கேருந்து கிளம்பு, உன்னை நான் பெருக்க மட்டும்தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அப்படியே வெளியே போகிறாரு. இப்போ வெளியே போயிட்டு தான் அந்த பொண்ணை அப்படியே தள்ளி நிற்கிறாரு. என்ன சுகா பேபி இவ்வளோ நேரம் அவன் மனக்கு எனக்கு வந்துச்சுட்டு இப்போ வந்துட்டு அப்படி பேசுகிறேன். ஏய் அவளை வெறுப்பேற்றணும், அவளை அந்த வீட்டை விட்டு போக வைக்கணும், இப்படின்றதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன், புரியுதா. இப்போது நீ எதுக்கு வந்திருக்க, வேறு எதுக்கு வருவாங்க, காசு அதுக்கப்புறம் அப்படி எனக்கு கொஞ்சிட்டு போகிறதுக்கு தான், உனக்கு காசு தானே வேணும் இரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே வந்து ஜிபே பண்ணுறாரு. ஜிபேயில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு 50 மில்லியன் அனுப்புகிறாரு. போதுமா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இது ஒரு 1 வீக் அப்படின்னு இன்னும் 50 மில்லியன் அனுப்புகிறாரு. ஓகே 2 வீக்ஸ்
இப்போ அப்படி தான் இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் 50 மில்லியன் அனுப்பியிருப்பாரு. இப்போ பாரு, ஒரு மாதத்துக்கு என்னை நீ டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படிமா சொல்லிட்டு அவனா போயிடுறாரு. இது போதும் அப்படிமா சொல்லிட்டு அவனை கிளம்பி போயிட்டே இருக்கா. இப்போ நீங்கள் தான் அப்படி போய்ட்டு ரூமில் போய் கதவை சாத்திருப்பீங்க. உங்களுக்கு நான் செம்ம அழுகையாக வருது. நீங்களே உங்கள் லைஃப்பை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏன்னா சுகா பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் நான் ஒவ்வொரு டைமுமே அவரை கண்ட மாதிரி ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இஷ்டத்துக்கு வாய் வந்த மாதிரி நீங்கள் ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. எதுவுமே தெரியாமல் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அவரை ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி சொல்லி குத்திருப்பீங்க. அவர்னா எதுவுமே காட்டியிருக்க மாட்டார். இப்போ எல்லாமே உங்களுக்கு வெடித்து டக்குன்னு வெளியே வந்துருந்தும் போது உங்களுக்கு நான் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்போ தான் அவங்க தலையில் அடிச்சுட்டு அழுக்கிறீங்க. என்னென்ன பேசியிருக்கோம் அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் சுகாவை அசிங்கப்படுத்திகிட்டே இருப்பீங்க. அண்ட் தென் அந்த கோர்ட்லேயும் நீங்கள் சுகாவை ரொம்ப அசிங்கப்படுத்திருப்பீங்க. அண்ட் தென் உங்கள் பேரண்ட்ஸை பற்றி ரொம்ப இழுத்து பேசியிருப்பீங்க. சுகாவுக்கு அங்கே தான் உங்கள் மேலே இருந்த அந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே உடஞ்சி போயிருக்கோம். ஆக்சுவலி சுகா நான் அவங்கள ஒன் சைடாக ஒரு மாதிரி லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நீங்களே தான் அதை கெடுத்துக்கிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே தலையில் அடிச்சுட்டு அழுகுறீங்க. பெருமாளே, நான் என்ன செய்வேன்? எனக்கு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன். இப்போ நான் அவகிட்ட எப்படி போய் சொல்லுவேன்? என் மனசில் அவள் இருக்கான்னு. கடவுளே, என்னை மன்னிச்சிருங்க. அவள் என்னை மன்னிப்பாளா அப்படின்ற மாதிரி நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ உங்களோட மனசாட்சி தான் அப்படியே வந்துட்டு உங்களை வந்து ஒரு மாதிரி குத்துது, செம்மையாக குத்துது. இப்போ உங்கள் மண்ணுக்கு உங்கள் மனசாட்சி தோன்றுறது. இப்போ சந்தோஷமாயிடுவா என் நோக்கு? அவளை கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் அழுந்துன்னு தானே இருக்க. அவளை கஷ்டப்படுத்தாமல் இருந்திருந்தா அட்லீஸ்ட் உன் லைஃப் ஆச்சும் நல்லா இருந்திருக்கும். இப்போது நீயும் கஷ்டப்பட்டு அவளையும் கஷ்டப்படுத்தி என்ன வாழ்க்கடி சி அப்படின்ற மாதிரி அதனால் அவங்கள காரி துப்புது. நீங்கண்ணா அங்கிட்டு போடி, இவ வேறு இருக்கிற கஷ்டத்தில் இப்போ நான் அவளை எப்படி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள் அம்மா கிட்ட கால் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை செம்மையாக திட்டிகிட்ருக்காங்க. ஏண்டி நோக்கு அறிவை மழுங்கிடுதா? ஏண்டி இப்படி பண்ணுற? அவளை இப்படி கஷ்டப்படுத்திருக்கேடி. அவள் கெட்டவா தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மை எதுவுமே தெரியாமல் அவளை இப்படி பண்ணிட்டேடி. 6 மாதம்டி. கடவுளே, எனக்கு தெரியாது நீ அவள் கூட தான் சந்தோஷமாக வாழணும். இந்த வீடு பக்கம்னு ஓகே இடமே இல்லைடி. அப்பாவுக்கு தெரிஞ்சது ஒன்று என்ன சேர்த்து கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் லைஃப்பில் அந்த பொண்ணு திருப்பி வந்துடுவாளா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஏன்னா டீனா வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்திருப்பா இல்லையா, உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் அதனால தான் மெயினாக பயந்துட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் என்ன ஆகும் ஏதாகும் எதுவுமே தெரியல. ஸோ இப்போ அப்படியே ஒரு 1 மந்த் போகுது. இந்த 1 மந்த்துமே டீனா அவங்க வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்திருப்பா. ஸோ சுகாவும் ஒன்றும் சொல்லியிருக்கவே மாட்டார். ஆக்சுவலி சுகா தான் நடிக்க சொல்லியிருப்பார் டீனாவை. இந்த மாதிரி அவன் முன்னுக்கு வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி. ஏன்னா சுகாவுக்கு நீங்கள் இங்கே இருக்க வேணாம், லைக் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னொன்று அவரோட ஃபேமிலி நிறைய பேசியிருப்பீங்க. அதையும் அவரால் மறக்கவும் முடியல. ஸோ அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் நம்ம ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கூட இருக்க வைக்கிறோம், இது தப்பு அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுலேயும் சுகா வந்துட்டார். ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க இல்லையா, சுகா நினச்சிருந்தா உங்களை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அவளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனால் அவர் எதையுமே பண்ணவே இல்லை. லைக் அவர் பார்த்திங்கன்னா அப்படியே சைலண்ட்டாகவே தான் இருந்திருப்பார். இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அதாவது அவர் கூட இருக்கிறவங்க ஒரு சில பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் மனசு கேட்டிருக்காது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. அவங்கனா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீ சுகா தப்பாக நினச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி. நீங்கள்னா லைக் உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாகவே ரியலைஸ் ஆகுது நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு. எனக்கு இப்போ சுகா வேணும், எனக்கு அவள் வேணும். என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாது. நான் எப்படி இப்போ அவகிட்ட சொல்லுவேன்? நான் உங்களை காதலிக்கிறேன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நான் அப்படி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்படி தான் இன்னும் கொஞ்ச நாள் போகுது. அப்போ சுகா உங்கள் முன்னுக்கு டிவோர்ஸ் பேப்பரை நீட்டுறாரு. உங்களுக்கு அப்படியே உலகமே இடிஞ்சு போன மாதிரி ஆகிடுது. இப்போ என்ன செய்கிறேன், என்னது விவாகரத்து பத்திரமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், என் கண்ணு தெரியல, டிவோர்ஸ் பேப்பர் தான், சைன் பண்ண. நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணவே மாட்டேன். உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது. ஓகே, என்ன பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ அவர்னா எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. முகரையை பார்த்தாலே அப்படியே
எரிச்சிடலாம் போல் தோணுது. அந்தளவுக்கு செம்ம காண்டாக்குது. தயவு செய்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு இப்போ நீ கிளம்புற அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. முடியாது, என் உசிரி போனாலும் நான் இங்கேருந்து போக மாட்டேன், உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி நீங்களாம் சொல்கிறீங்க. இப்போ அவர்னா, ஏய் கிளம்புடி, கிளம்பிடு, அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், பொண்ணாச்சின்னு பார்க்குறேன், நீங்கள் அடிக்கூட அடிங்கோ, ஆனால் நான் போக மாட்டேன், உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், என்னை துரத்தாதீங்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர்னா, ஏய் எனக்கு நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் டீனா கூட, அது இருந்துட்டு பார்த்துட்டு போறியா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு நான் இப்போ தான் வந்துட்டு அப்படியே என்னமோ வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லை. நீங்கள் நான் உங்களை யாரும் வந்து அப்படியே கொண்டுட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. லைக் நீங்கள் உயிரோடு இருந்து அப்படியே வந்து உங்களை சாக்கடிச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நீங்கள் நான் பொய் சொல்லாதே, என்னை துரத்துறதுக்காக நீங்கள் என்னென்னமோ சொல்கிறேன், எதையும் நான் நம்ப மாட்டியா அப்படின்னு மாதிரி டீனா அங்கே இருந்துருப்பா. அவளை கூப்பிட்றாரு, உங்கள் மணிக்கு அவளை கிஸ் பண்ணுறாரு. இப்போ உங்களுக்கு நான் அப்படியே உலகமே இடிஞ்சு போன மாதிரி ஆகிடுது. இப்போ நீங்கள் நான் இப்படி பண்ணாது, இப்படி ஏமாத்தாது, எனக்கு தெரியும் இது எல்லாமே போய் தானே, பொய்ன்னு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அவர்னா, ஏய் நீ இப்போ என்ன பார்த்தியோ அதுதான் நிஜம். டீனாக்கும் எனக்கும் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். முடிஞ்சால் வந்து கலந்துட்டு போ, இல்லைனா அப்படி கிளம்பு, புரியுதா? உங்கள் அப்பங்கிட்டேருந்து எனக்கு என்னென்ன வரணுமோ அது எல்லாமே வந்துடுச்சு. ஸோ ஒன்று தூக்கி போட்டுட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் நான் டீனா கூட்டிட்டு அப்படியே மேலே போகிறாரு. போனவர் டக்குன்னு கதை சாத்திடுறாரு. உங்களுக்கு நான் என்ன செய்கிறா, என்ன செஞ்சிட்ருக்கா, எல்லாமே உன்னால தான் போயேன். உன்னை அவள் இவ்வளோ வெறுக்கிறதுக்கு காரணம் நீ மட்டும்தான். உன்னை அவள் என்றைக்கு நேசிச்சா வெறுக்கிறதுக்கு, உன் மேலே என்றைக்குமே அவருக்கு வெறுப்பு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கண்ணா அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி தலையை பிடிச்சி உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன செய்கிறது எது செய்யறதுன்னு தெரியல. அப்போது உங்களுக்கு தான் ஃபீல் ஆகுது, நம்ம ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும், எதுக்கு இருக்கணும், இந்த மாதிரி நம்மள தான் அவருக்கு பிடிக்கலையே. உங்கள் அம்மா வேறு சொல்லியிருப்பாங்க, இந்த பக்கம் வீட்டு பக்கம் வந்துடாத, லைக் உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்பியாச்சு, இதுக்கு மேலே நீ வீட்டு பக்கம் வந்தனா உன்னோட தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகாது, லைக் அவளையும் நாங்கள் வளர்க்கணும், உன்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ஸோ நீ அதோடய இருந்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. வீட்டு பக்கமே வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு நான் அப்போ லிட்ரலி யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நீங்கள் நான் அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு ஒரு மாட்டுக்கு ஒரு இது நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படி தான் போகுது. ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம்.